பெரம்பலூரில் கருத்து வேறுபாட்டால் கணவரை பிரிந்து தனியாக வசித்து வந்த பெண்ணை அவரது கணவர் தனது நண்பர்களோடு சேர்ந்து காரில் கடத்திச் சென்றதாக கூறப்படும் சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. விவரங்களை செய்தியாளர் முருகேசன் வழங்கிட கேட்கலாம். முருகேசன், வணக்கம். சம்பவம் தொடர்பான விவரங்கள். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் களத்தூர் அருகே உள்ள தேனூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் பெருமாள் செல்வராணி தம்பதியினர். இவர்களுக்கு கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் நடைபெற்று 2 மகள்களும் ஒரு மகனும் இருந்தனர். மூத்த மகள் திருமணமாகி தற்கொலை செய்து கொண்டார். இளைய மகள் கீர்த்தனா தன்னும் மகன் ரஞ்சித்தும் செல்வராணியுடன் வசித்து வந்த நிலையில் அடிக்கடி கணவன் மனைவிக்கு இடையே தகராறு ஏற்பட்டு கருத்து வேறுபாடு நிலவி வந்துள்ளது. இந்த நிலையில கடந்த 2021ஆம் ஆண்டு வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த பெருமாள் குடும்பத்துடன் வசிக்கலாம் என சொந்த ஊர் திரும்பிய நிலையில் மீண்டும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கணவரை பிரிந்த செல்வராணி தனது இளைய மகள் கீர்த்தனா உடன் பெரம்பலூரில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் குடியேறி வசித்து வந்தார். இந்த நிலையில நேற்று இரவு பெரம்பலூர் 4 ரோடு சாலையில் உள்ள கோல்டன் சிட்டியில் வேளாண்மை துறை விதை அலுவலர் கலிபெருமாள் என்பவரது வீட்டில் வசித்து வந்த செல்வராணியை 2 பேர் கொண்ட கும்பல் வலுக்கட்டாயமாக தரதரவென இழுத்தும் தூக்கியும் சென்று ஒரு காரில் கடத்தி செல்லும் வீடியோ காட்சி பதிவு சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள அவரது மகள் கீர்த்தனா தனது தாயின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் தனது தாயை தனது தந்தை பெருமாள் மற்றும் அவரது நண்பரான இளவரசன் உள்ளிட்ட 4 பேர் கொண்ட கும்பல் கடத்தி சென்று விட்டதாகவும் அவரை உயிருடன் பாதுகாப்பாக மீட்டு தரும்படியும் கோரிக்கை விடுத்து அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். அந்த ஆடியோ மற்றும் வீடியோ பதிவை கைப்பற்றியுள்ள பெரம்பலூர் நகர போலீசார் கீர்த்தனாவை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து புகார் பெற்று வழக்கு பதிந்து கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களையும் கடத்தப்பட்ட செல்வராணியையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். பெரம்பலூர் நகரில் பெண்மணி ஒருவர் 2 பேர் சேர்ந்து வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று அந்த காரில் கடத்தும் வீடியோ காட்சி பதிவும் வாட்ஸ்அப், பேஸ்புக் உள்ளிட்ட அந்த சமூக வலைதளங்களில் பரவி வரும் ஆடியோ பதிவும் வைரலாகி இருப்பது பெரம்பலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தொடர்ந்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இதுவரை கடத்திய கும்பல் பற்றிய தகவலும் கடத்தப்பட்ட செல்வராணி உயிருடன் இருக்கிறாரா அல்லது வேற ஏதும் அசம்பாதம் நிகழ்ந்து விட்டதா என பல்வேறு கோணங்களில் விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தி வருகின்றனர். இன்னும் மாலைக்குள் கண்டுபிடித்து விடுவோம் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.